முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டு கொண்டாடப்பட்டதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில்லா புத்தாண்டை உறுதி செய்வதற்காக சென்னை பெருநகரம் முழுவதும் 87 காவல் அதிகாரிகள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதன்படி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை தடுக்கவும், அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுபவர்களை தடுக்கவும் 33 இடங்களில் LED பொருத்தப்பட்ட தடுப்புகள் மற்றும் 140 வாகன சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டன. 100 முக்கிய சந்திப்புகளில் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் 78 இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 மேம்பாலங்கள் மூடப்பட்டதாகவும் 48 தற்காலிக போலீஸ் கூடாரங்கள் அமைத்து 45 ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் போக்குவரத்து காவல்துறை கூறியுள்ளது. 2021ஆம் ஆண்டு புத்தாண்டின் போது 3 உயிரிழப்பு விபத்துகள் மற்றும் 9 பிற விபத்துகள் என மொத்தம் 12 வழக்குகள் பதிவானது என்றும், 2022ஆம் ஆண்டு புத்தாண்டின் போது 3 உயிரிழப்பு விபத்துகள் மற்றும் 10 பிற விபத்துக்கள் என மொத்தம் 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு புத்தாண்டின் போது 1 உயிரிழப்பு மற்றும் 11 வழக்குகள் என மொத்தம் 12 வழக்குகள் பதிவானது என்று கூறியுள்ளது. ஆனால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் 6 விபத்து அழைப்புகள் மட்டுமே வந்ததாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது.